together. He's been able to come, and the Lord has been giving him grace to connect with us well. So we would like to invite him now. நாங்கள் இப்பொழுது பாஸ்டர் ஞான பிரகாசத்தை கொழும்பில் இருந்து அழைக்க போகிறோம். அவர் வந்து அடுத்த வார்த்தையை எங்களுக்கு கொண்டு வருவார். பாஸ்டர் ஞான பிரகாசம், வாருங்கள், வந்து கர்த்தர் தந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். பாஸ்டர். Thank you. Praise the Lord, sister. God bless you. சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்தோடு எங்களை இணைத்துக் கொண்டதற்காக முக்கு கோடான கொடி தோஸ்ரம் சுவாமி. அறம் முதல் முடியும் வரை சுவாமி ஒரு பிரசனத்துக்குள் எங்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுவரை ஆண்டவரே பாடல்கள் ஊடாக, ஜபங்கள் ஊடாக, செய்திகள் ஊடாக உம்மை மேம்படுத்திய ஒவ்வொரு சகோதரியும் சுவாமி இந்த வேளையிலே ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கெஞ்சி நிற்கிறேன். எங்களுடைய பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ செல்வாக்கினாலேயோ எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே சுவாமி இந்த நாட்களில் எவ்வளவோ தொல்லைகள், துயரங்கள், இயற்கையின் மோசங்களில் நடுவே நின்று கொண்டு இருக்கிற எங்களை இவ்வளவு அழகாய் அலங்காரமாய் மூடி மறைத்து சுவாமி உமது வசனங்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும் வண்ணமாக செய்து கொண்டிருக்கிறதற்காக தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு என்னை இந்த ஆன்லைன்ல சேர்த்து கொடுத்த மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயாவையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை முதலித்த கோட்டைக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க சுவாமி என்று கெஞ்சி நிற்கிறேன். மேலும் இந்த ஊழியத்தை தைரியத்தோடு செய்கின்ற லெஸ்லி சகோதரரையும் அவருடைய பாரியாரையும் அவருடைய சொந்த ஜனங்களையும் அவரோடு கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் இந்த ஊழியத்தை ஆண்டவரே உமது பிரசனத்திலே மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த வேளையிலே கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. எனவே இந்த நாளிலும் என்னோடு இடைப்பட்ட வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள் என்கின்ற தலையங்கத்திலே பரிசுத்த ஆவியானவர் அடியானோடு இடைப்படுவாராக. நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள், அதாவது ரிசீவ் லைஃப். அதாவது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அது Father God so loved the world that he gave his only begotten Son, that whoever believeth in him should not perish, but have everlasting life. We read in John 3:16. உலகத்திலே ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக சிறந்த ஒரு தேவ ஈவு ஒன்றுண்டென்றால் அது நித்திய ஜீவன் தான். அது நித்தியமாய் ஆன்மாவிலே தேவனுடைய மகிமையை, பிரகாசத்தை கொண்டு வருகிறது. நித்திய ஜீவனுக்கு என்றென்றும் அறியாமை என்கின்ற ஒரு அர்த்தமும் அங்கே விளங்குகின்றது. என்றென்றும் அழியாமை. நித்திய ஜீவன் என்கின்ற வார்த்தை மிக மிக அழகானது. அது கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் செல்லக்கூடிய அளவற்ற தேவனுடைய கிருபையை குறிக்கின்றது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள், தங்கள் ஆத்மாவிலே மகிமையான ஜீவனோடு என்றென்றைக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்திலே காணப்படுவார்கள். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்று அவர்களால் உறுதியாக சொல்ல முடியும் என்பதை
சங்கீதம் 23:6 காண்கின்றோம். சங்கீதம் 23:6 உலக பிரமாணமான எல்லா சரீரத்தில் உள்ள ஜீவன் தான் ஜீவன் என்று நினைக்கிறார்கள். இதய துடிப்பு நின்று போனால் ஜீவன் போய்விட்டது என்று நினைக்கிறார்கள். உண்மைதான். ஆத்மாவில் உள்ள ஜீவனை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். விலக்கப்பட்ட கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் மாதம் 930 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தார். சாகவே சாவாய் என்று ஆண்டவர் சொன்ன சரீர மரணத்தை அல்ல, அவனுடைய ஆத்ம மரணத்தையும் பாவம் செய்கின்ற ஆத்மாவே சாகும் என்ற செய்திகள் 18:20 வாசிக்கின்றோம். ஆத்ம மரணத்தில் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு அருந்து போய்விட்டது. கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஒன்றுதான் மரித்து போன ஆத்மாவை உயிர்ப்பிக்க கூடியது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த ஆத்மாவில மீண்டும் வெளிச்சத்தையும் ஜீவனையும் கொண்டு வருவது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். நித்திய ஜீவன் என்பது மரணம் இல்லாத பேரின்ப வாழ்வாகும். ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திர கொள்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவின் சரீரத்தையும் நரகத்துக்கு அடிக்க வல்லவருக்கு, அந்த வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்று மத்திய 10:28 எழுதப்பட்டிருக்கிறது. ஆப்பிரிக்கா தேசமாகிய ஊழியம் செய்துவிட்டு லிவிங்டன் அடக்க ஆராதனை இங்கிலாந்து தேசத்திலே மிக சிறப்பாக நடைபெற்றது. காணியுங்கள், அந்த கூட்டத்தில் ஒரு தனி மனிதன் உன்னுடைய அழுகை எல்லோரையும் கவர்ந்தது. லிவிங்டன், நீ என்னோடு படித்தாய், என்னுடைய நண்பன், நீ ஊழியத்திற்கு புறப்பட்ட பொழுது உன்னை நான் பைத்தியக்காரன் என்று எண்ணினேன். நான் உலக உல்லாசங்களை அனுபவப்படியாக குடித்து வெறித்து கும்மாளம் போட்டு வாழ்க்கையை வீணாக்கி விட்டேன். நீயோ உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக தியாகம் செய்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு சென்றிருக்கிறாய். ஐயோ, நான் எங்கே செல்வேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று சொல்லி தேம்பி அழுதான். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் தான் நித்திய ஜீவனை எங்களால் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கின்றது. நீங்கள் எதை இழந்து போனாலும் நித்திய ஜீவனை இழந்து போக விருங்கள். வாழ்க்கை ஏனோதானோ என்று கழித்து போடாதிருங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே கணப்பொப்பிக்க வேண்டியதாக இருக்குமே. ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும் என ஒரு கேள்வியை கேட்கின்றான். அதை நாங்கள் மார்க் 10:17 வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், உனது ஆஸ்தியை விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்றார். வாலிபனுக்கு மிகுந்த ஆசை இருந்தபடியினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்துடனே போய்விட்டான் என்று மார்க் 10:17 வரைக்கும் வாசிக்கின்றோம். இந்த உலகம் அனித்திய உலகம், காண்பதெல்லாம் அழியும். காணப்படாத இந்த உலகத்தினுடைய அக்கினி, அந்த அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களோ இந்த உலகத்துல வாழும் பொழுது எப்படியாகிலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், விசுவாசத்தால் நல்ல போராட்டத்தை போராடு.
நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டு இருக்கிறாய் என்பதை நாங்கள் 1 தீமோத்தேயு 6:12 வசனத்திலே வாசிக்கின்றோம். நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அதை பெற்றுக்கொள்ள வழிகாட்ட வேண்டும். நித்திய ஜீவனை கற்றுக்கொள்ளும்படியாக வருங்காலத்திற்காக தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு நீங்கள் கட்டளையிட வேண்டும் என்று வேத வசனம் சொல்கிறது. அது 1 தீமோத்தேயு 6:19 வசனத்திலே. புதிய ஏற்பாட்டிலே நித்திய ஜீவனை குறித்து மிக அதிகமாக பேசப்படுகிறது. நித்திய ஜீவனை பூமிக்கு கொண்டு வந்தவர் இயேசு கிறிஸ்துதான். அவரை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை நிச்சயமாகவே பெற்றுக் கொள்ளுவார்கள். ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் அல்ல. உள்ள மனுஷர் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம் என்பதை நாங்கள் 1 யோவான் 2:25 வாசிக்கிறோம். சரி, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது எப்படி? நித்திய ஜீவனை அறிவதே நித்திய ஜீவன். கிறிஸ்து சொல்கிறார், ஒன்றான நீ தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்பதை நாங்கள் யோவான் 17:3 வாசிக்கின்றோம். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்திருப்பானால் அவன் நித்திய ஜீவனை பற்றியும் அறிந்திருப்பான். அநேகர் இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவருடைய தெய்வீக அறிவு அவர்களுக்கு இல்லை. எப்படி மனுஷன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்பதை அவன் அறிய இல்லை. வேறு சிலர் வரலாற்றை 2ஆக பிரித்து கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்கின்ற ஒரு சரித்திரத்தை உண்டாக்கினார்கள் என்று சரித்திரத்தின் வழியாக அறிந்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் அவரை புத்தர், காந்தி அவரோடு ஒப்பிட்டு நல்ல ஒரு மனிதன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நித்திய ஜீவனை பெற இந்த மூளை அறிவு மட்டும் போதாது என்று நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, அந்த நித்திய ஜீவனை அறிந்து கொள்ளும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை பற்றி அதிகமாக அறியும்படி விரும்பினார். இப்படி நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளையும் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிர் தெளிந்திருப்பதற்கு தகுதியாகும் படியாகும். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன், குப்பையும் என்று எண்ணுகிறேன் என்று பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் 10-11 வசனத்தில் வேதம் இப்பணமாக கூறுகிறது. இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றின சீசர்களிடம் என்ன யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்ட கேள்விக்கு உடனே சீமோன் பேதுரு, நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். மத்தேயு 16:16 தேவப்பிள்ளையிலே கிறிஸ்து யார் என்று அறிந்தது மட்டுமல்ல, அவர் தருகிற நித்திய ஜீவனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்பதை 1 யோவான் 5:12 தெளிவாக விளக்குகின்றது. அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுவான் என்பதை நீதிமொழிகள் 24:5 வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து தருகின்ற நித்திய ஜீவனை எப்படியாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்றையும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவர்களுக்குள்ளும் இருக்கின்றோம்.
இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதையும் 1 யோவான் 5:20 வாசிக்கின்றோம். இரண்டாவதாக, வேத வாக்கியங்கள் மூலம் நித்திய ஜீவன். கவனியுங்கள், தேவ வாக்கியங்கள் மூலம் நித்திய ஜீவன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகள் உங்களுக்கு நித்திய ஜீவனை உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அவரை பத்தி சாட்சியா சொல்றது என்னது? அவருடைய வசனங்கள் என்று யோவான் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5வது அதிகாரத்துல 39வது வசனம் தெளிவாக விளக்குகின்றது. வேத வாக்கியங்களை எவ்வளவுக்கு அவ்வளவு ஆராய்ந்து பார்க்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேத வசனத்தின்படி ஜீவியத்தை அமைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு. உலக அறிவிற்கும் உலக படிப்புக்கும் உலக புத்தகங்களுக்கும் கர்த்தருடைய வேதத்திற்கும் மிக பெரிய வித்தியாசம் உண்டு. அன்பானவர்களே, இந்த முழு உலகத்தில் கர்த்தருடைய வேதாகமம் மட்டுமே பரிசுத்த ஆவியினால் அளிக்கப்பட்டு இருக்கிறதாகும். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள எழுத்துக்கள் மட்டுமே ஆவியின் ஜீவனமாக இருக்கிறது என்று யோவான் 6:63வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆகவே பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்கிறார். யோவான் 6:68 ஐஸ்வர்யான வாலிபன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிறான். கேட்டபொழுது கர்த்தரோ கற்பனைகளை கைகொள் என்கிறார். வேத வசனங்களை கைகொள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடக்கின்ற ஆத்மாவை உயிர்ப்பிக்க கூடியது தேவனுடைய வசனம். உயிர்ப்பித்து நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. ஆகவேதான் கர்த்தருடைய வேதத்தின் மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்து தாவீது, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, கதையுங்கள், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்கிறார் என்று சங்கீதம் 119:25 வசனத்திலே வாசிக்கின்றோம். வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஆவியே உயிர்ப்பிக்கின்றது, மாம்சமானது ஒன்று போதும். நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து திட்டமும் தெளிவுமாக கூறினார் என்று யோவான் 6:63வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஜான் 6:63. மூன்றாவதாக, கிறிஸ்துவுடைய மாம்சம் இரத்தத்தினால் நித்திய ஜீவன். என் மாமிசத்தை பூசித்து காணுங்கள், என் மாமிசத்தை பூசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிற இவனும் நித்திய ஜீவன் அவனுக்கு உண்டென்றும் நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்பதை யோவான் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 54வது வசனத்திலே வாசிக்கின்றோம். வேறொரு உள்ள வசனங்கள். ஏசுடைய சரீரமும் இரத்தமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற மாபெரும் ஒரு ஈவு ஆகும். அவருடைய மாம்சம் இரத்தமும் மிகுந்த தியானத்தினாலும் மனதுருக்கத்தினாலும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அது பாவ மன்னிப்பை உண்டாக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவினால கொடுக்கப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம், அதாவது ஹோலி கம்யூனியன் எடுக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நினைவு கூறுகிறோம். அப்பமானது இயேசுனுடைய மாமிசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. பானம் பண்ணும் பொழுது திராட்சை ரசமானது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற 1 நிருபத்திலே, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கின்றீர்கள் என்று சொன்னார். அதாவது என்றார். 1 கொரிந்தியர் 11:26. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹோலி கம்யூனியன் எடுக்கும் பொழுது அந்த 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் வாசித்து எங்களை நாங்கள் சோதித்து பார்த்து
அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணும் வண்ணமாக சொல்லுகிறார்கள். அதாவது தி ரெகன்சிலேஷன் இஸ் டேக்கன் பிளேஸ் இன் த சர்ச், இன் த ஹோலி பிளேஸ், டு ரிமெம்பர் Jesus Christ died for our sin when we were in sin. அதை ஒரு நாளும் மறக்க கூடாது. இதை பற்றி நான் இந்தி அழகாக பேசி இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு காலைதோறும் வானத்தில் இருந்து மன்னாவை பொழிந்து கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்களுக்கோ இயேசு தம்முடைய சரீரத்தையே அப்பமாக கொடுத்தார். ஜீவ அப்பம் நானே என்கிறார் யோவான் 6:48. வானத்திலே இருந்திறங்குகின்ற ஜீவனை கொடுக்கின்ற அப்பமே தேவன் இயேசு கிறிஸ்து அருளிய அப்பம். யோவான் 6:33. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலே இருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 4:4. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து இருக்கின்ற போஜனத்திற்காகவே கிரியையை நடத்தியுங்கள் என்பதையும் யோவான் 6:27 வாசிக்கின்றோம். திருவிருந்து எடுக்கும் பொழுதெல்லாம் நித்திய ஜீவனை நீங்கள் நிலைத்திருக்கும்படியாக எடுத்துக்கொள்வீர்கள் என்பதை மறந்து போகவே கூடாது. ஆம், தகுதியோடு புசித்தால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள். அபாத்திரமாக புசிக்கிறவனும் பெரிய ஆக்கினைக்குள் தீர்க்கப்படுவான். 4வது, விசுவாசமாய் இருக்கின்றவனுக்கு நித்திய ஜீவன். குமாரனிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பது இல்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைத்திருக்கும் என்று யோவான் 3:36 வாசிக்கின்றோம். விசுவாசம் ஒரு தெய்வீக சக்தியாகும். அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வருகின்ற பரலோகத்தின் வல்லமைக்கும் விசுவாசிக்கிறவர்களுக்கும் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை வேதம் சொல்கிறது. அது முக்கியமான ஆசீர்வாதம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வது ஆகும். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவான் என்பதையும் நாங்கள் யோவான் 6:40 வாசிக்கின்றோம். வேதாகம் மிக பிரசித்தி பெற்ற ஒரு வசனம் உண்டென்றால் அது யோவான் 3:6 தான். யோவான் 3:6, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தது இவ்வளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்தார் என்பதை நாங்கள் ஆதியாகமம் 3:15 மறக்க கூடாது. நீங்கள் மீண்டும் விசுவாசத்துக்குரிய நித்திய ஜீவன் உண்டு என்பதை அறிந்து கொள்ளவும். யோவான் 6:47 1 யோவான் 5:12 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தரிடத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசம் வைக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். சோர்ந்து போகாதிருங்கள். சோர்ந்து போகாதவர்களுக்கு நித்திய ஜீவன். சோர்ந்து போகாதபடி நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் திகழ்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று ரோமர் 2:7 வாசிக்கின்றோம். ஆவிக்குரிய ஜீவத்திலே முன்னேறும் பொழுது சோர்வை கொண்டு வருகின்ற அநேக சத்தனுடைய வல்லமைகள் உண்டு. உலக சிற்றின்ப கவர்ச்சிகள் மனிதனை இழுத்து மனசாட்சியை வாதித்து சோர்வை கொண்டு வருகின்றன. தீய மனிதருடைய பயமுறுத்தல்கள் சோர்வை கொண்டு வருகின்றன. எத்தனை சோர்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில அலைமோதினாலும் கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்கு சத்துவத்திலே பலன் கொள்ளுங்கள். எந்த சோர்வும் மேற்கொள்வது இல்லை. அநேகர் சோர்ந்து போகிறார்கள், ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள், முடிவு பரியந்த நிற்பது இல்லை. மாம்சம் விலகினமாக இருந்தாலும் ஆவிய உற்சாகம் உள்ளது. ஆவியானவர் உங்களை திடப்படுத்துவார். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதபடி இருப்போமாக. நாம் தளர்ந்து போனால்
எந்த காலத்திலும் எங்களால் இருக்க முடியாது என்று கலாத்தியர் 6:9 வாசிக்கின்றோம். இப்பொழுது ஆவியிலே நிரம்பி ஜெபித்து எதிர்பார்ப்போடு காத்து இருக்கிறவர்களுக்கு மனசோர்வும் சரீர சோர்வும் நீங்கும் மட்டுமல்ல, நித்திய ஜீவனையும் உங்களுக்கு உள்ளத்திலே உருவாகும். அதாவது பரிசுத்தம் ஆகிறதுனாலே நீங்கள் நித்திய ஜீவனை பரிசுத்தம் ஆகிறதுனால நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாக தேவனுக்கு அடிமையானதினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ரோமர் 6:22 நித்திய ஜீவனை தடுக்கக்கூடிய ஒரு கொடிய வல்லமை பாவமே ஆகும். பெற்றபட தேவனுடைய பிள்ளைகள் பாவ மன்னிப்பை பெற்றதோடு திருப்தி அடைந்து விடக்கூடாது. பரிசுத்தம் மீண்டும் 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 முன்னேறி செல்ல வேண்டும். தேவன் எதிர்பார்த்த பரிசுத்தத்திலே கடந்து செல்ல வேண்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக பவுண்டரி ஃபார் பரிசுத்தம் என்ற கருத்தை சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 வாசிகள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கல்வாரி சீவைக்கு முன்பாக நின்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கல்வப்பட்ட காரியமாக ஒப்பு கொடுங்கள். உங்களை அவர் நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று எபிரேயர் 13:12 வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் குற்ற மனசாட்சியை மாற்றி பாவங்களை கழுவி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய செய்கின்றது. நித்திய ஜீவனை பெற விரும்புகின்றவன் பாவத்தையும் உலக சந்தோஷத்தையும் மாமிசத்தையும் கிரியைகளையும் தன்னை விட்டு அப்புறப்படுத்தி புறப்படுத்தப்பட்ட பரிசுத்தவனாக விளங்கும்படியாக தன்னை ஆழமான பரிசுத்திற்கு கொடுப்பான். பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியையும் நீங்கள் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பக்தியோடு வருவித்தப்படுத்துகின்றோம் என்று 2 Corinthians 7:1 வாசிக்கின்றோம். பவுல் அவனமாக கூறுகிறார், தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய ஜீவனை பெற்று இடுக்கமான வாசல் வழியாக சென்று பரலோகத்தையும் நித்தியத்தையும் காத்து கொள்ளுங்கள் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் உள்ளமும் இந்த அன்பே உருவான ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த அன்பை ருசிக்க நீங்கள் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்று உங்களை தாழ்த்தி அவரிடம் மன்றாடுங்கள் என்பதை 1 யோவான் 4:11 நாங்கள் வாசிக்கின்றோம் என்று சொல்லி தேவன் நமக்கு இவ்வளவு சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நாங்கள் பாவமாய் இருக்கும் பொழுதே அவருடைய உயிரை தந்து அவர் மரித்து எங்களை உயிராக்கி இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து போகாதபடி ஆலயத்திலே எங்களை ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இந்த ஹோலி கம்யூனியன் எடுக்கும் பொழுது செய்கின்ற சத்திய பிரமாணத்திலே நிற்கும் வண்ணமாக ஒவ்வொருவரையும் ஞாபகப்படுத்தும்படியாக எங்களுடைய பிறந்த நாளையும் எங்களுடைய அனிவர்சரியும் எங்களுடைய பெரிய காரியங்களை நாங்கள் கொண்டாடாதபடி சத்தியத்திலே நாங்கள் நிற்கும் வண்ணமாக பரிசுத்தத்திலே வாடும்படியாக எங்களை ஆண்டவர் கெஞ்சி கேட்கிறார் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு ஜெபத்தோடு முடிக்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை கூட பரிசுத்த வழியிலே நடத்தும் சுவாமி, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீர் சிலுவையிலே மரணத்தில் உண்மை அர்ப்பணித்து முதலிரத்தத்தினாய் சிங்கி வேதனை வழியாக கடந்து சென்றீர்களே சுவாமி. நீர் விரும்புகின்ற பரிசுத்த வாழ்க்கை இன்னும் என்றும் எங்களுக்கு கிருபையாக தாரும். உம்முடைய ஒப்பற்ற அன்பை நாங்களும் ருசித்து மற்றவர்களுக்கு அதை விளக்கி காண்பித்து அவர்களையும் மண்டை வந்து எங்களையும் இன்று முதல் ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் என்று சொல்வதோடு தங்கவன் தமிழ் கிறிஸ்தவ வானொலியின் ஊடாக கேட்கும் செய்திகள் மூலம் அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவத்திலே இருந்து விடுதலை பெற நித்திய வாழ்வுடைய மோட்சத்தை அடையும்படியாக
அவர்கள் வாழ்விலே நிறைவேற்றுகிறதற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம் சாமி. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் சாமி. அவர்களை நீக்கிய வெளிச்சத்திற்குள் கொண்டு வரும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் என்று சொல்லி மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.